நம்ம எந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? கர்த்தர் நினைக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? சத்துரு நினைக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? எனக்கு கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, அன்பு வாலிப பிள்ளைகளே, உன் லைஃப் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? உனக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் தம்மிடத்திலே தம்முடைய வீட்டிலே வைத்திருக்கிறார். அடிமையானவன் வீட்டில் நிலைத்திருப்பதில்லை, குமாரன் வீட்டில் நிலைத்திருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். ஆமே, அந்த புத்திர ஸ்வீகாரம் உங்களுக்குள்ள ஒரு டெலிவரன்ஸ் கொடுக்கட்டும். நான் பிள்ளை, நாம் பாடுவோமே, அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். நீங்க நான் பிள்ளைங்கிற அந்த உணர்வே உங்களுக்கு பெரிய டெலிவரன்ஸ் கொடுக்கும். நான் அனுபவித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமா, பிள்ளை, நான் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். ஆதாம் தேவனுடைய குமாரன். அதுதான் என்னுடைய ஐடென்டிட்டி. அதுதான் ஆண்டவர் என்ன வச்சது. அவன் நிக்க மாட்டேன்னு சொன்னதும் அடுத்து யாருமே நிக்கல. இஸ்ரவேல் என் சேஷ்ட புத்திரன், இஸ்ரவேலி சேராதே போகிறது. அப்படி போயிட்டு இருக்கும்போது அப்படியே தம்முடைய நேசகுமாரன், அவருக்கு சமமானவர் இப்படி பார்க்கிறார். ஆமே, யாரை அனுப்புவேன்? நான் நினைக்கிறேன் ஜீசஸ் அப்படி பிதாவை தட்டியிருப்பார். உடனே தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இயேசு கிறிஸ்து ரெடி ஆகும் போது, பொதுவாக இயேசு அந்த சேர்ல வந்து உட்கார்ந்தார்னா மூப்பர்கள் எல்லாம் கிரீடத்தை கலத்துவாங்க. இப்போ இயேசு என்ன அங்க உட்கார வைக்க, அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட எல்லாத்தையும் கலத்துறார். பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அப்படி ஒவ்வொன்னா கலத்தி வைக்கிறாங்க. எல்லாத்தையும் கலத்தி வைக்கிறார். எல்லாரோடையும் பார்ப்பாங்க, இவரே அப்படி பண்றாரு. நம்ம இவரை கனப்படுத்தி நம்ம கிரீடத்தை கழட்டும் போது இவர் யார் ஆனர் பண்றாரு, யாருக்காக இதை செய்யறாரு அப்படி பார்க்கும்போது, அப்படியே கீழே உற்று பார்க்கும் போது, இதோ பூமியின் கடையாந்திரத்துல ஊரு பேரு தெரியாம, ஆபிரகாம் என் பிதாவும் அல்ல, ஆமே நம் இஸ்ரவேலர் அல்ல, எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அல்ல, தேவனுடைய அன்பு நமக்கு ஒரு ஜேர்னி ஆண்டவர் ஓபன் பண்றார். அதனாலதான் அடங்கி இருக்க பழகணும்.